जय मोदी सरकार, जय श्री राम। இன்றைக்கு பிஜேபியிலிருந்து விலகி அண்ணாமலைச்சி கட்சியில் உறுப்பினர் சேர்ந்திருக்கேன். ஆண்டவா, உனக்கு மனசாட்சி இல்லை. மனசாட்சி இருந்திருந்தீங்கன்னா என் தலைவன் அண்ணாமலையை நீ பிஜேபியில வச்சிருப்ப. ஆனால் நீ வைக்கல. ஏன்னா இந்த இவங்களோட போய் இந்த மனுஷன் ஏன் இப்படி கஷ்டப்படுறாப்ல? எப்படி இந்த சில நயவஞ்ச கூட்டம் இருக்குல்ல இந்த பிஜேபியில் தமிழ்நாட்டில், இந்த கூட்டத்தோட ஏன் இருக்க அப்படின்னு சொல்லி தான் மனசாட்சியோட கடவுளே நீ தான் அண்ணாமலைக்கு வந்து கனவுல புத்தி சொல்லி அவர் மனசுக்குள்ள பூந்து புத்தி சொல்லி ஒரு நட்பணி இயக்கமாக நடத்தி அதுக்கு பிற்பாடு கட்சி ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு ஆட்சிக்கு வர நீ தான் வழிபட்டு இருக்கிற. கடவுளே உனக்கு நன்றி. சும்மா இருக்க மாட்டேங்க. நீ 40 வருஷமா இந்த பிஜேபி கட்சியில் எப்படி இருந்த தெரியுமா? இந்த அடிமட்ட தொண்டன், ஒரு ஏழை, இந்த மனுஷனெல்லாம் சீன்றதுக்கு ஆள் இல்லையா? அப்படி இவன் யார்? அவன் என்ன அந்த ஃபேஸ்புக்கில் பேசுவான், என்ன ஊர் புறம் சுற்றி கட்சிக்காக உழைப்பான், நீலகிரி புறம் சுற்றினவன், அவன் என்ன பெரிய புடுங்கியா அப்படின்னு கேட்டு என்னைய இது மாதிரி நினச்சி தூக்கி வீசணும்னு பிஜேபிக்காரனுங்க. ஆனால் இப்போ நேற்றுலேருந்து இன்னையிலேருந்து அண்ணாமலைஜியுடைய நட்பணி மன்றத்தில் நான் சேர்ந்துட்டேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். அதே உழைப்பு அண்ணாமலைக்காக பண்ண போகிறேன். நீலகிரி பூரா ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒவ்வொரு குக்கிராமமும் நான் போகிறேன். ஒவ்வொரு குக்கிராமமும் போகிறேன். என்னுடைய அண்ணாமலைஜியுடைய ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு கோட்பாடையும் அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மையையும் எடுத்து மக்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு கட்சியின் தலைவனாக வர வேண்டும், மிக வலிமையாக வர வேண்டும். இன்னைக்கெல்லாம் கிடக்கிறாங்க. நானும் பார்த்துட்டேன். இவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சிகளை இவங்கெல்லாம் ஏன் அண்ணாமலை புதுசாக வந்தாலும் பிரம்மாண்டமாக வரப்போறாரு. அதை பார்க்கத்தானே போகிறோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம இந்த பெரிய ஃபோன் வச்சுக்கிறவங்க தான் இதில் மெம்பராக சேர்ந்துருக்குறாங்க. இதில் ஒரு 13-14 லட்சம் பேர் இப்போ சேர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னும் பட்டன் ஃபோன் வச்சுக்கிறவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நம்ம அண்ணாமலைஜி வந்து அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பட்டன் செல்லில் வந்து நம்ம வீத லீடர் அந்த இதை கொண்டு வர முடியாதுல்ல, பட்டன் செல்லில் இந்த இதில் பட்டன் செல்லுக்கு வராதில்ல. அப்போ அவங்களுக்கும் கட்சியில் சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணாமலைஜி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. இப்போவே அண்ணாமலைஜிக்கு 2 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் அதை பார்த்து இங்கே இருக்கிற கட்சிகளை வயிறறிஞ்சு போங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. இனி காலம் அண்ணாமலையின் காலம். இது வரைக்கும் ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தேன். இனி அடுத்த வீடியோவில் வந்து அந்த வார்த்தைகள் வராது. ஜெய் அண்ணாமலை சர்க்கார் அதுதான் வரப்போகுது. ஜெய் மோடி சர்க்கார், சாரி, ஜெய் அண்ணாமலை சர்க்கார்.